கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வாசல்களை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தேடல்களோடு தினமும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு சிலர் சமாதானத்திற்காய், அன்பிற்காய், ஒரு சில நன்மைகளுக்காய், ஆசிர்வாதங்களுக்காய், வேறு சிலரோ சுகத்திற்காய், ஜீவனுக்காய் மற்றும் பற்றாக்குறைகள், நிறைவடையாத காரியங்கள், தேவைகள் என்று தேடல்களும் அதிகம், ஓட்டங்களும் அதிகம். ஆனால் இவைகளில் எல்லாவற்றிலும் மனிதகுலம் மறந்து போன ஒன்று, தேவ சித்தத்தையும் தேவன் தனக்கென்று ஆயத்தப்படுத்தியவைகளையும் காண முடியாமல் போனதுதான். இதனால் இழப்புகளை, தோல்விகளை, சமாதானத்தை, ஆசிர்வாதங்களை, நன்மைகளை இழந்து விடுகின்றனர். காரணம், விசுவாசமும் நம்பிக்கையும் ஓடுகிற ஓட்டத்தின் மீது, தேடுகிற தேடல்களின் மீதுமே உள்ளது. சங்கீதக்காரன் தாவீது 116வது சங்கீதத்தில் மிக அழகாக பேசுகிறான். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் என்கிறான். ஆகவே விசுவாசம் என்பது வாயினால் அறிக்கை பண்ண வேண்டியது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனை நோக்கி பாருங்கள், தேவனின் வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு என்று இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். முதலாவதாக லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்ப்போமானால், அவர்கள் தங்கள் குல தொழிலாகிய மீன்பிடித்தலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றும், வழக்கம் போல மீன்பிடிக்க சென்றவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாமல் மிகவும் வேதனைகளோடு, வருங்காலத்தை குறித்த கவலையோடு, தேவைகளை எப்படி சந்திப்பது என்ற மனபாரத்தோடு, வெறும் வலைகளை தோல்வியின் சாயலோடு அலசிக்கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்களை சந்திக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு தெரியாதவைகளை, காண முடியாத ஆசிர்வாதங்களை அடையாளப்படுத்துகின்றார். ஆழத்தில் போடுங்கள் என்கிறார். அப்படியே வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆழத்தில் வலையை போட்டார்கள். திரளான மீன்களை வலை கிழியத்தக்க பிடித்தனர், பிரமிப்பு அடைந்தனர் என்று வாசித்தருகின்றோம். இங்கு சீமோன் பேதுருவிற்கு குல தொழிலாக மீன்பிடித்தல் இருப்பதால் நிச்சயமாக சிறு வயதிலிருந்தே கடலின் ஆழங்கள், நீரோட்டங்கள், மீன்களின் குடியிருப்பு, அவைகள் எங்கு கிடைக்கும் என்று தனக்கு நன்கு அறிந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவர்களும் அதே ஆழத்தில் தான் முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் தங்களின் சுயத்தின்படி, அவிவிசுவாசத்தின்படி, பிறகு அவர்களின் முயற்சியானது இயேசுவின் சித்தத்தின்படியும் வார்த்தையை விசுவாசித்தும் செயல்பட்டபடியினால் வெற்றி பெற்றனர். அவர்கள் சொல்லும் பொழுது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்பதை பார்க்கின்றோம். நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை அவரின் வார்த்தையின்படி விசுவாசித்தும் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தும் காத்திருக்கும் பொழுது ஆசிர்வாதங்களை கண்டு கொள்வோம், பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட வெறுமையாய், பிரயாசங்கள் எல்லாம் வீணாத என்றும், மன விரக்தியும் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோமே என்று இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை தேடி இயேசு வருகிறார். உங்களின் சூழ்நிலைகளின் நடுவில் தம் அதிகாரமுள்ள வார்த்தையினால் கட்டளை கொடுக்கிறார். இதுவரையில் பெற்றுக்கொள்ளாதவைகள், அடைக்கப்பட்டவைகள், வெறுமையானவைகளை நிரப்பி ஆசிர்வதிக்கின்றார். உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை, இதுவரையில் காண முடியாதவைகளை இன்றைக்கு காணும்படி செய்கின்றார், ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.